ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங்கை பார்க்குறோம். 23,168.25 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2300 கால் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்ட்லி அவனோட அட்வான்ஸ் லெவல் 189.91 அப்படின்ற அவனோட அட்வான்ஸ் லெவல் வந்து ஃபஸ்ட்டு பாரு அதை பிரேக் அவுட் கொடுத்து ஹையரில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அண்ட் ஆல்சோ பிரேக் எனக்கு மேலே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கீங்க 23,200 எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அதுவும் பிரேக் அவனுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போது ஸ்பாட் 23,200 ஹையரில் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி மேலே தான் நிற்க போகிறோம் அப்படின்றத இந்த தேர்ட் பார் ஃபஸ்ட் பாரே சொல்லியாச்சு. ஃபஸ்ட் பார் என்ன சொல்லுது அப்படின்னா 23,200க்கு மேலே தான் ஸ்பாட் வந்து நிற்க போகுது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளி ஸோ இது என்ட்ரி, ஸோ இது நம்மளோட டிபி. ஸோ அப்போ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பெருசு கிடையாது டிபி ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் 189.91லேருந்து ஹையர் ப்ரைஸஸுக்கு நோக்கி மேலே போகுது அப்படின்னா 256 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே நம்ம வந்து சொல்ல முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸோ இதில் வந்து நமக்கு சப்போர்ட் அடிக்குது அப்படின்னா இவனோட டார்கெட் 66 பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகே, ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் மேலே போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரைல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டிபி அப்படின்றது 332.12 332.24 அப்படின்றது நெக்ஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். பட் கண்டிஷனில் மேட்ச் ஆனது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான செல் என்ட்ரி. ஓகேங்களா? ஆஸ் எ செல்லராக பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் பாரில் நம்ம வந்து செல் அடிப்போம். ஸோ ஈவன் நீங்கள் பிரேக் அவனுக்கு மேலே ஃபியூ பாயிண்ட்ஸ் செல்லை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கே இவன் டிபி அடிக்கும்போது இவனை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து செல் பொசிஷனில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ செல் பொசிஷன் ஆஸ் எ செல்லராம் நமக்கு வந்து செல் என்ட்ரி வந்து கிடைச்சாச்சு. ஆஸ் எ பையராம் பை என்ட்ரியும் வந்து கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இங்கேருந்து போதுன்னா இங்கே இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட், இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் கிளியராக நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல மறுபடியும் ரியாக்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல ஒரு 27 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஓகே, கீழே வரான் அப்படின்னாலும் அகைன் என்ன பண்ணியிருக்கான் அவனோட 256 அப்படின்றது இங்கே வந்து நமக்கு ரீடெஸ்ட் கொடுக்காமல் போயிட்டான். ஓகேங்களா? தேர் இஸ் நோ ரீடெஸ்ட் அட் 256.79. ஸோ அகைன் வந்து அந்த லெவலில் ரியாக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அகைன் நீங்கள் அடுத்து டிபி பண்ணுறீங்க அப்படின்னாலும் 75 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, ஒரு செல் கொடுத்துறீங்க அப்படின்னாலும் அடுத்த லெவலில் நீங்கள் மீட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஈஸிலி 70 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும், மினிமம் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டே சார்ட் தாங்க பார்க்க போகிறோம். மல்டிபிள் சார்ட்ஸ் பார்க்குறது இட்ஸ் அடிஷன் கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் வே. ஓகே, ஸோ என்ன ப்ரோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்களா அப்படின்னா ஸோ நான் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதில்ல. ஸோ முடிகிறதுக்கு முன்னாடி லைவ்லேயே கொடுத்த அனாலிசிஸ் தான் அது. ஸோ கரெக்டாக 9:38க்கு நம்மளோட கம்யூனிட்டியில் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ டேப் அடிச்சிருக்கு, மேலே போயிட்டுருக்கு, 227 இருக்குது ரன்னிங் ப்ரைஸ். இன்னும் நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 256 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைன் மட்டும் ட்ராப் பண்ணி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாக்ட்லி அவனோட டிபி வந்து ஹிட். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறோம், ஸோ ஏன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியணும். ஸோ நாட் ஓன்லி ப்ரீமியம் டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 10 o'clock 10-20 அந்த ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஹையர் ப்ரைஸஸ் தான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக
லாங் என்ட்ரி மட்டும் தான் எடுப்போம். ஷார்ட் பொசிஷன் நெவர் ட்ரேட். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிபி வந்து ஈஸியாக வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. அரௌண்ட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 300 இருக்கும்போது 440 வரைக்கும் போனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் படி மேலே தான் நமக்கு சப்ளை இருக்குது. இட்ஸ் மினிமம் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் 1040 அப்புறம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகிருக்கான். ஸோ நம்ம சொல்லியிருந்ததுன்னா ஹையர் ப்ரைஸஸ் தான் போகணும், இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் வந்து சொல்லியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 45 பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஸ்கேல்பிங் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக லாங் சைடு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ இது டேட்டா பேஸில் நமக்கு லாங் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரீமியமும் நமக்கு கிளியர் கட்டாக அவனோட லெவலில் கரெக்டாக பஞ்ச் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னும் போது நம்ம தாராளமாக நம்மளோட லெவல் ஜஸ்ட்டு ஒரு 2 சார்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் ஜஸ்ட் டேட்டா ஸ்பாட்டில் இருக்க பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு பிரேக் டவுனு ப்ளஸ் சப்ளை டிமாண்டு இட்ஸ் எவ்ரி திங் அடிஷ்னல் பர்பஸ் ஒன்லி. எல்லாமே வந்து அடிஷ்னல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்களும் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் 24 மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.